ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங்ல டொகோட்டா ஜான்சன் நடிப்பில் ஒரு டார்க் காமெடி படமாக வெளியான ஸ்பிளிட்ஸ்வில்லி படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். ஆஷ்லி கேரி கப்பலுடைய இல்லற வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா தொய்வடைஞ்ச ஒரு நிலையில இருக்கு. ஆஷ்லி கேரிக்கு தெரியாம சீக்ரெட் அஃபேர் வச்சிருக்காங்க. ஒரு கட்டத்துல இவங்க கேரி கிட்ட தான் அஃபேர் வச்சிருக்கிறத பத்தி சொல்லிட்டு அவர்கிட்ட இருந்து டைவர்ஸ் தர சொல்லி கேட்கறாங்க. ஆஷ்லி தனக்கு செஞ்ச துரோகத்தை தாங்க முடியாத கேரி பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு ஓடி போய் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸான ஜூலியன் பால் கப்பல் கிட்ட ஒரு மாரல் சப்போர்ட்காக போறாரு. போன இடத்துல ஜூலி பால் ரெண்டு பேருமே ஓபன் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறத பாக்குறாரு. அதுதான் அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் ஸ்மூத்தா போறதுக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி அவங்களே சொல்றாங்க. கேரி போன இடத்துல பாத்தீங்கன்னா ஜூலியாவோட ஒன் நைட் ஸ்டாண்ட் மாதிரி ஒரு விஷயத்த பண்றாரு. இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தது பாலுக்கு தெரிய வர இதுக்கப்புறமா இந்த ரெண்டு ரிலேஷன்ஷிப்ஸ்குள்ள எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துச்சு அப்படின்றத இந்த படத்துடைய கதையே. இந்த படத்துல சொல்லப்பட்ட கருத்துக்கள் எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா முரணான ஒரு கருத்துக்கள் தான். இந்தியாவுக்கு அது வந்து ஒத்து வராத ஒரு கருத்து அப்படின்னே சொல்லலாம். பட் இந்த படத்தை ஒரு சீரியஸான படமா எடுத்துக்காம ஜஸ்ட் ஒரு ஃபன்னியான ஒரு படம் அப்படிங்கிற கேட்டகரியில பாத்தீங்க அப்படின்னா இந்த படத்தை ஒரு முறை பார்க்கலாம். இந்த படத்துல வாய் விட்டு சிரிக்கிற மாதிரியான காட்சிகள் இல்ல அப்படின்னாலுமே ஃபன்னியான மொமெண்ட்ஸ் இருந்துட்டே இருக்கும். இந்த படத்துல இருக்கிற எல்லா சீக்வன்ஸ்லயும் பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனை இருக்கும். அதை எப்படி அந்த கேரக்டர்ஸ்லாம் ஹேண்டில் பண்றாங்க அப்படின்றது தான் ஸ்கிரீன் பிளேயா அமைச்சிருப்பாங்க. அது பார்க்க நல்லா இருக்கும். டெக்னிக்கலி இந்த படம் ஒரு சவுண்டான ஒரு படம் தான். லொகேஷன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப பிளசண்டா இருந்தது பார்க்கிறதுக்கு. வாய் விட்டு சிரிக்கிற மாதிரியான காமெடி சீக்வன்சஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் அடுத்த லெவலுக்கு போயிருக்கும். டொகோட்டா ஜான்சன் பாத்தீங்கன்னா உங்களோட சாமன் பெர்ஃபார்மன்ஸ் மூலமா இந்த படத்தையே ஹோல்ட் பண்ணாங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். லீட் ரோல்ல நடிச்ச மத்தவங்களும் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காங்க. படத்துடைய பேசிங் ஆவரேஜா இருக்கும். மொத்தத்துல இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் டார்க் காமெடி படமாக வந்திருக்கு. படத்துல ஸ்ட்ராங் அடல் கண்டென்ட் இருக்கு. சோ ஃபேமிலியோட பார்க்கிறது வாய்ப்பே இல்ல. ஸ்பிளிட்ஸ்வில்லி படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 6 out of 10.